Hello friends, welcome back to Tasty Chennai Kitchen. நம்ம இன்னைக்கு செய்ய போறது Oreo dessert. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். Oreo dessert தேவையான பொருட்கள் 15 Oreo பிஸ்கட்டை எடுத்து அதில உள்ள க்ரீமை தனியா எடுத்து வச்சிட்டு அந்த Oreo பிஸ்கட்டை பொடி பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் மெல்ட் ஆன பட்டர், 3 ஸ்பூன் cornflour powder, Oreoக்கு உள்ள க்ரீம், பால் 600 ml, சர்க்கரை 3 ஸ்பூன். இப்போ இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்டில் ஒரு 4 ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டரை ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஓரியோவை எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பால் பாத்திரத்தை வச்சு ஒரு 600 ml பால் ஊற்றுங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிச்ச உடனே பாலில் அந்த ஓரியோ பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்ச க்ரீம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து தண்ணியில் கட்டிப்படாமல் கரைச்சி அந்த பாலில் அதை சேருங்க. பால் கொதித்து திக்காகும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை எடுத்து செகண்ட் லேயராக ஃபுல்லாக அந்த பிஸ்கெட் தூள் மேலே ஊற்றுங்க. அடுத்த பாதியில் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மிக்ஸ் பண்ண அந்த சாக்லேட்டை தேர்ட் லேயராக போடுங்க. தேர்ட் லேயர் போட்டதுக்கப்புறம் அதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜாலியாக எடுத்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி சென்னை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.